पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णे विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ओंकारार्थतया भातं तुर्यौंकाराग्रभासुरं तुर्यतुर्यं त्रिपाद्रामं स्वमात्रं कलयेन्वहम् स्वमात्रं कलयेन्वहम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதர்வசிகோபனிஷத்து. இதில் பார்த்தீங்கன்னா 3 பாதங்களுக்கான விஷயம் முடிச்சிருக்கும். முதல் பாதம் அகாரம், ஓங்காரத்தோடது அகாரம். ஓங்காரத்தில் சொல்லும்போது மாத்திரா மாத்திரா மாத்திரான்னு சொல்லணும். அதையே ஆத்மாவில் சொல்லும்போது பாதம் 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 சொல்லணும். இப்போ ஓங்காரத்துக்கு எத்தனை மாத்திரை இருக்கு அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம், அதுக்கப்புறம் 3 தான் இருக்கு. மொத்தமே 3 மாத்திரை தான். அதுக்கப்புறம் இந்த 3த்தையும் வியாபிச்சிருக்கிறதுக்கு பேரு 4வதுன்னு பேர். அது பார்த்தீங்கன்னா துரியம் அப்படின்னு பேர். செப்பரேட்டாக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது செப்பரேட் இல்லை, இந்த 3த்துக்கும் பேஸாக இருக்கிறது. அப்போ 4 மாத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆத்மாவுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆத்மாவுக்கு 4 பாதங்கள். சோயம் ஆத்மா சதுஷ்பாத் மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லுது. இந்த ஆத்மாவிற்கு 4 பாதங்கள் இருக்கு. என்னென்ன பாதம் அப்படின்னா விஸ்வன் தைஜசன் பிராக்யன் அதுக்கப்புறம் துரியம் அப்படின்னு சொல்கிற 4வது. விஸ்வன் பிராக்யன், விஸ்வன் தைஜசன் பிராக்யன், அதுக்கப்புறம் தான் துரியம். இதில் அவஸ்தைகள் என்னது? ஜாகிரத சொப்பன சுஷுப்தி, அதுக்கப்புறம் துரிய அவஸ்தா 4. அதில் இருக்கக்கூடிய தேவதைகள் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் தேவதை விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், அதுக்கப்புறம் சுத்த பிரம்மன். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸில் இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சம்சாரம் நமக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகுது, பெரிய துக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஓங்கார உபாசனை மூலமாக நம்ம என்ன பிராப்தி பண்ணணும் சுவாமி அப்படின்னா லிமிட் கான்சியஸ்னஸ்லேருந்து அன்லிமிட்டுக்கு போகணும். இந்த லிமிட் கான்சியஸ்னஸ்லேருந்து அன்லிமிட் போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அகார பிரதானமான உபாசனை, உக்கார பிரதானம், மகார பிரதானம்னு அந்த பிரதானப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றத்தை உபாசிக்கிறோம். இந்த மொத்தமாக ஓங்காரத்தை உபாசிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாயுஜ்யத்தை கொடுக்கும்.
சாயுஜ்ய லோகத்தை கொடுக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஈஸ்வரனை வந்து ஒரு ரூபத்துல வச்சுக்கிட்டு எந்த இதுவும் பிரதானப்படுத்தாம பூரணமான ஓங்காரம் அதை சொல்ல முடியும். யாருக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஓங்காரத்தை மட்டும், எதையுமே கீழே இறக்கி ஏத்தி அதெல்லாம் எதுவும் பண்ணாம வெறும் ஓங்காரம் ஓம் 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 அப்படின்னு பகவானை சிந்தனை பண்றாங்க. இதனால சாயுஜ்ய பதவி கிடைக்கும். இப்ப நம்ம பண்ண போறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்றது இங்கேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் உண்டாகும். அப்ப இங்கேயே மோட்சம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம. பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா இரண்டற்ற ஒன்றா இருக்கு. அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன். அப்ப அந்த பிரம்மமா நான் இருக்கேன்னு அறியறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிமிட்ல இருந்து அன்லிமிட்டை பிராப்தி பண்ணணும். பிரம்மம்ன்றது அன்லிமிட். பிரம்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன்? நான் லிமிட்டா இருக்கேன். இந்த லிமிட்ல இருந்து அன்லிமிட் போகணும் அப்படின்னா அதுக்குதான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். நமக்கு 3 தேகம் இருக்கா? இந்த 3 தேகத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? என்னுடைய ஸ்தூல தேகம் இந்த தேகம் தான். இந்த ஸ்தூல தேகத்துல இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு 1000 முறை கோடி முறை கத்தி கத்தி சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் ஆக முடியாது. ஏன்னா எனக்கு அபிமானம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஸ்தூலத்துல அபிமானம் இருக்கு. 5.25 அடி இந்த ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை ஹைட் உள்ள இந்த மாதிரி இருக்கிற என் மேல இந்த ஸ்தூல தேகத்து மேல 4 அபிமானம் ஜாகிரத அவஸ்தையில இருக்கு. அப்ப எப்படி அன்லிமிட் ஆக முடியும்? அப்ப அன்லிமிட் ஆகிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா தேவதாத்ம பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அன்லிமிட்டா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டல் ஸ்தூல தேகம் எது அப்படின்னா காஸ்மிக் ஸ்தூல தேகம். அது எது அப்படின்னா விராட் அப்படின்னு நம்ம பேர் வச்சோம். இந்த உலகத்துல இருக்கிற ஸ்தூலமா இருக்கிற எல்லாத்தையும் தான் அப்படின்னு அபிமானிச்சிருக்கிற ஒரு ஈஸ்வரன் யார் அப்படின்னா விராட்டு. ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம் இந்த ஜெகத். இந்த ஜெகத்து மொத்தமும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். அப்ப அந்த ஸ்தூல தேகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்தூல தேகம் அந்த டோட்டல் ஸ்தூல தேகத்துல ஒரு அம்சம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பாடிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கு நித்தியம். ஏகப்பட்ட அணுக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து செல்ஸ் என்ன ஆகுதுன்னா உண்டாகுது, கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணுது, அதுக்கப்புறம் அது செத்து போகுது. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்ப யூனிவர்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட தேகம் தான் மினியேச்சர் யூனிவர்ஸ், சின்னதா இருக்கிற யூனிவர்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா என்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸுக்கும் பர்த் இருக்கு, லைஃப் இருக்கு, அதுக்கப்புறம் டெத்தும் இருக்கு. இந்த 3 சம்பவிக்கும். ஆனா எல்லா செல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எதை அபிமானம் வச்சிருக்கோம்? என்னோட தேகத்துல இருந்துட்டு என்னோட தேகத்தையே வந்து பாத்தீங்கன்னா நான் 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 அது அபிமானம் வச்சிருக்கோம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்தையும், இந்த மொத்த தேகத்திலையும் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்று இண்டிவிஜுவலா தன்னோட தேகத்தை அபிமானிக்கும். இந்த மொத்த தேகத்தையும் யாருன்னு நான் சொல்றேன்? நான் பரமஹம்ச ஆனந்தான்னு நான் சொல்றேன். நான் பரமஹம்ச ஆனந்தா. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்கின்றார். இந்த தான் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பேர் விராட். அப்ப அபிமானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலரா இருக்கிற ஒரு செல்லுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல்ல வந்து வரும்போது அபிமானம் அதிகமாகும் போது ப்ராப்ளம்ஸ் இல்லாம போயிடும். இப்ப இந்த தேகத்துல இருக்கிற அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. இந்த தேகத்துல இருக்கிறது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து வாஸ்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா அகார உபாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த அகார உபாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் ஓங்காரம் அகாரம். இப்ப நம்ம இண்டிவிஜுவல் விஸ்வனா இருக்கும். விஸ்வனா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? உபாசனை பண்ணி 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 நம்ம வந்து விராட் பாவத்தை அடையும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒண்ணு வாய்ப்பு இருக்கு. அதான் விராட் உபாசனா. இந்த விராட் உபாசனை தான் அகாரம் அப்படின்னு சொல்றது. பூர்வசிய மாத்திரா பிருத்திவி அகாரா. இந்த முதல் மாத்திரையா இருக்கக்கூடிய அகாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி. அப்ப நமக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல நான் அப்படின்ற அபிமானம் போய் இந்த அகாரத்தை உச்சரிக்க என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா இந்த பிருத்திவி மேல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அபிமானம் வரும்.
பிருத்திவிதான் பாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விராட்டுக்கு. இந்த பிருத்திவியை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால்கள் அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்லும். இந்த ஓங்காரத்தை உச்சரிக்க என்ன நடக்கும்? முதல் அம்சம் நடக்கும், பிருத்திவி மேல எனக்கு அபிமானம் வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வேதோ, ரிக்வேத மந்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாரம். தேவதா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா. பிரம்மானா எத்தனை பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேர் பிரம்மா, கோடிக்கணக்கான பிரம்மா. இப்ப நான் சொன்னல, இந்த தேகம் என்னுடைய தேகம், இந்த தேகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, சஸ்டெயின் பண்ணுது, ஜீவிக்குது, செத்து போகுது. அப்ப இந்த மொத்த தேகம் நான் தான் பிரம்மான்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த லோகத்துல எத்தனை மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயோ ஏகப்பட்ட மனுஷங்க இருக்காங்களே. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரம்மா. அவங்களுக்குள்ளார அந்த செல்ஸ் எல்லாம் உண்டாகு இருக்கு, செத்து போகுது. பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வருவாங்க போவாங்க நம்மள மாதிரியே. பிரம்மாக்கு உள்ளார இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். கோடிக்கணக்கான ஜீவர்கள் வருவாங்க போவாங்க. இந்த மொத்த பிரம்மாக்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்றது கோடிக்கணக்கான பிரம்மாக்களையும் உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்னு பேர். விராட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம், அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் தான் அப்படின்னு அபிமானிக்கிறது தான் பேரு விராட்டுன்னு பேர். அப்ப அந்த விராட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மான்னு சொல்றோம். பிரம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல விராட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரம்மான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பிரம்மான்னு இருக்கு அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணிக்கணும், விராட்டுன்னு போட்டுக்கணும். விராட்டு தான் தேவதை, ஈஸ்வரனா பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வசுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள். அதுக்கப்புறம் காயத்ரி சந்தஸ், கார்கபத்தி அக்னி தான் அக்னி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 2வது பாதம் வந்து என்னது அப்படின்னு கேட்கும்போது நான் உச்சரிச்சு காட்டுறேன், எல்லாத்தையும் உச்சரிக்க போறேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் உச்சரிக்கலாம். தித்திய பாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்காரம். இந்த உக்காரம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா அந்தரிக்ஷம் நம்ம சொல்றோம். அந்தரிக்ஷம்னா இது பூ அப்படின்னா இது பூர் லோகம், இதை விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது புவர் லோகம்னு சொல்றோம். பூர் புவ சுவா. இந்த புவர் லோகத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷ லோகம் அப்படின்னு பேரு, வானவெளி லோகம் அப்படின்னு பேரு. இந்த உக்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வானத்துல, வானமே வந்து பாத்தீங்கன்னா உக்காரம், வானமே உக்காரம். இது என்ன வேதம் சுவாமி அப்படின்னா யஜுர்வேதம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உக்காரம் வந்து பாத்தீங்கன்னா யஜுர்வேத மந்திரங்கள். தேவதா எது அப்படின்னா ஈஸ்வரன் யாரு அப்படின்னா விஷ்ணு. தேவதா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கிளியர் ஆக்கிடணும். இப்ப இந்த தேகம் இருக்கு, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் என்னோட. இதுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் எங்க இருக்குன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? இந்த சூக்ஷ்ம தேகம் பாதம் முதல் முடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது தான் சூக்ஷ்ம தேகம்னு பேர், கண்ணுக்கு தெரியல. அப்போ அதே மாதிரி இந்த மொத்த ஸ்தூலமும் விராட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விராட் ஃபுல்லா வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பேர் தான் விஷ்ணு அப்படின்னு பேர். அப்போ ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம் விராட்டு, ஈஸ்வரனோட சூக்ஷ்ம தேகம் விஷ்ணு அப்படின்னு நம்ம எடுக்கணும். வியாபகத்வாத் விஷ்ணு, வியாபக தத்துவமா இருக்கிறது விஷ்ணு. அப்போ மெதுவா என்ன பண்ணணும்னா இந்த உக்கார உபாசனை பண்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சுக்கிட்டே போகுங்க. நீங்க விராட் உபாசனை பண்ணும்போது தேகத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். தேகம் வந்து விரிஞ்சு போய் இந்த மொத்தத்திலயும் உங்க தேகத்தோட அபிமானம் வரும். நீங்க மனசுல உக்காரத்தை அதிகமா சொல்ல சொல்ல, உக்கார பிரதானமான ஓங்காரம் மானச ஓங்காரம், அதை சொல்ல சொல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். உங்களோட லிமிட்ல இருந்து அன்லிமிட் போகும். அப்ப என்ன ப்ராப்ளம், என்ன சுவாமி நடக்கும், பெனிஃபிட் என்ன சுவாமினா இந்த லிமிட்ல இருக்கக்கூடிய மனசுல இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இது நமக்கு சதா ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ள கில்ட்டில இருந்து ஆரம்பிச்சு நிறைய நமக்கு தோஷம் உண்டாகும். இந்த உக்காரத்தை சொல்ல 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 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது மனசு எக்ஸ்பேண்ட் ஆக இந்த மனசுல இருக்க தோஷங்கள் எதுவுமே பர்டிகுலரா சின்ன லிமிட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவுமே அன்லிமிட்டுக்கு போகும்போது இருக்காது. இப்ப நம்ம சொல்றோம்ல, என்னோட ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு சின்ன டிக்ஸ் இருக்கு, ஒரே கொசுலாம் இருக்கு, நிறைய கொசு இருக்கு, பேட் ஸ்மெல் வருது. ஒரு அதித்தி ஆசிரமம்னு ஒன்று இருக்கு,
அவங்க என்ன பண்றாங்க, அந்த தண்ணி அவங்களுடைய ட்ரைனேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்கி இருக்கு. அதுல இருந்து நிறைய கொசு வருது. பேட் ஸ்மெல். டெய்லி காலையில் ஓப்பன் பண்ணி வெளில போகும்போதெல்லாம் பேட் ஸ்மெல் வருது. அப்போ நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. ஒரே ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களுக்கும் ஒரே ஃபைட் போயிட்டே இருக்கு. ரொம்ப நாளாக போயிட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியுது. இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்மெல்லும் தெரியல, அங்க இருக்க கொசுவும் தெரியல, எந்த விஷயமும் தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்யம் மாதிரி அந்த இருக்க இதை வந்து ட்ரைனேஜ் வாட்டரை நான் பார்க்குறேன். அங்கே இருக்க கொசுக்கள்லாம் என் கண்ணுக்கே தெரியல, ஸ்மெல்லு தெரியவே இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் 10 ஃப்ளோருக்கு மேலே போயிட்டுனா என்ன ஆகும், இன்னும் அதிகமாக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலையோட ப்ராப்ளமே தெரியாது. திருவண்ணாமலைக்குள்ளார இறங்கணும்னு ஒரே டிராஃபிக், எவனும் தப்பு தப்பாக ஓட்டுறான், ஒழுங்கான ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டேன்றான், டிராஃபிக் ரூல்ஸை. எரிச்சலாக இருக்கு. இதே வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரவுண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் மேலே போய் பார்த்துட்டேன்னா எனக்கு திருவண்ணாமலையோட டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற எந்த ப்ராப்ளம்ஸும் எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் திருவண்ணாமலை அப்படின்னு தெரியும். இதே தான். அப்ப நம்மளுடைய அபிமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட்ல இருந்துகிட்டு அன்லிமிட்டை பிராப்தி பண்ணும்போது இந்த லிமிட்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமும் அன்லிமிட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பவிக்காது. இதை நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 100 200 300 400 500 கிலோமீட்டருக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியே வந்து ப்ராப்ளம் இல்லை. இதுக்கும் தாண்டி வந்து விராட்டு பாவத்தை நம்ம பிராப்தி பண்றோம் அப்படின்னா, விராட்டுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பூமிகள் இருக்கு சுவாமி அப்படின்னா, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள், கோடிக்கணக்கான பூமி. இது எதுவுமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உக்காரத்தை உபாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும், மனசு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ல இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இது மெதுவா மெதுவா அன்லிமிட்டை பிராப்தி பண்ணிச்சு அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமும் ஃபீல் ஆகாது. என்ன சுவாமி நடக்கும், மனசு இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு மனசு இருக்கா, எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, காலையில இருந்து ஏதாவது சஃபர் ஆகிட்டே இருக்குங்க, மனசு சஃபரிங் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு இப்ப கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், சாமி மனசு இருக்கா சாமி, நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஜி, மனசு எங்க இருக்குன்னு தெரியல ஜி. எனக்கு இப்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, எனக்கு மனசு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ரியலா நேற்று ராத்திரி எல்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், மனசுனா என்ன, மனசு இருக்கா இல்லையா, மனசு இருக்கா இல்லையா. ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மனசு இருக்கா இல்லையா, மனசு இருக்கா இல்லையா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்குன்னு தெரியல. என்ன காரணம்னா, ப்ராப்ளம் பண்ணாதானே மனசு இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். ப்ராப்ளமே இல்லை எனக்கு, மானசீக ப்ராப்ளம் இல்லவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உக்கார உபாசனை. நீங்க எந்த அளவுக்கு அதிகமான ஓங்கார உபாசனையில உக்காரத்தை பண்றீங்களோ அந்த உக்கார உபாசனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் மனசை காலி பண்ணிடும். இண்டிவிஜுவல் மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. இதுதான் வந்து உக்கார உபாசனையோட பிரதானம். அப்ப என்ன ஆச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் மனசுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா தைஜசன் அப்படின்னு பேர், சூக்ஷ்ம சரீர அபிமானம். டோட்டலுக்கு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. டோட்டல் மனசுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டலை பிராப்தி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, மனசு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, அப்போ வந்து ஹிரண்ய கர்ப்ப மனசோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்கன்னு. அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே, மானசீக ப்ராப்ளம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஆனா அது உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்கவே கொடுக்காது. நீங்க ரோட்ல இருக்க டிச் இருக்கா, இருக்கு. ட்ரைனேஜ்ல ஸ்மெல் வருதா, இருக்கு. கொசு இருக்கா, இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க வந்து மேல இருந்து பார்க்கும்போது தெரியாம போயிடும். அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அந்த ப்ராப்ளத்தோட உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம போகுது. அதே மாதிரி மனசுல தாட்ஸ் வரும், எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசோட எந்த துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கனெக்டே ஆகாது. துக்கம் கொடுக்கவே கொடுக்காது. மனசு ரொம்ப பிரசன்னமாயிடும். ஓங்கார உபாசனையிலே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உக்கார உபாசனை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்கார உபாசனை தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது, விசாரத்தை கொடுக்கக்கூடியது. இது 2வது பாடம். விஷ்ணு என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரா. தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச ருத்ரர்கள். சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டு சந்தஸ், தட்சிணாகினி. அக்னி வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாகினின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 3வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா மகார்.
இந்த மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தீயோ தியவ். தியவ்னா என்ன அர்த்தம்? பூர் புவ சுவா. தியவ்ன்றதுக்கு அர்த்தம் சுவர் லோகம், சொர்க்கலோகம்னு பேர். அகாரம் பிருத்திவி பூலோகம், உகாரம் அந்தரிக்ஷம் புவர்லோகம், மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் லோகம், அதுதான் தியவ் லோகம் நம்ம இங்கே சொல்லுது. தியூலோகம் சொல்லலாம், அதுதான் தியவ்ஹு. ச மகாரக, அது மகாரம் ஆகும். அது எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய லோகங்களுக்கு எல்லாம் பேரு தேவலோகங்கள்னு பேர். அதெல்லாம் இதுக்குள்ளார வந்து ச சாமபிகி சாமவேதோ உன்னீயதே. இந்த சாமவேதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள். மகாரத்தை வந்து படிக்கிறவனை என்ன சரியும் சுவாமி, மகாரத்தை எல்லாம் அபியாசம் பண்றீங்க வச்சுங்க. நான் இந்த நேத்தெல்லாம் ஃபுல்லா மகாரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ரோட்ல போகும்போதெல்லாம் கூட வந்து மகாரத்தை யூஸ் பண்ணுவேன். மகாரம் யூஸ் பண்ணா என்னன்னா ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள கிடைக்கும், ஹம்மிங் பண்ற மாதிரி. ஹம்மிங் பாட்டுங்களா பார்த்தீங்கன்னா தெரியும், இளையராஜா நிறைய ஹம்மிங் பாட்டு நிறைய போட்டிருக்காரு. அந்த ஹம்மிங் நம்ம பண்ணும் போதெல்லாம் ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. டோப்பமைன் சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஹம்மிங் பண்ண பண்ண டோப்பமைன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில நல்லா நிறைய பிரெயின்ல சுரக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு அரை மணி நேரம் நீங்க அந்த ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தூக்க நிலைக்கு நல்லா போகும். டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்கோ அதே தான். நான் தூக்கம் வரலன்னா இதான் பண்ணுவேன். தூக்கம் வரல அப்படின்னா நைட்டை வந்து என்னைக்கே வேக்கப் ஆகிட்டோம் அப்படின்னா தூங்கணும் அப்படின்னா ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மக்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கத்துக்கு போயிடுங்க ஈஸியாக. இது அவஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா மகாரம் சுசுப்தி அவஸ்தா. மகாரம் இது சாமவேத மந்திரங்களால் கனெக்ட் ஆனது. இறந்து போனோன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை பண்ணுறவன சாமவேத மந்திரங்கள் வந்து தேவதைகள் இருக்கு, அது நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை நல்லா தேவலோகத்தை நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே மோட்சத்துக்கு கிடைச்சிருவாங்க. திரும்ப இங்கே வரமாட்டேன். உக்காரம் பண்ணுறவங்களாவது திரும்ப வருவாங்க, மகாரம் பண்ணுறவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, அதிகமாக சொல்கிறது, எப்படியாவது ஜீவன் இருக்கிறதுக்குள்ளார என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாரத்துக்கு வந்துடும். மகாரம் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாரம்ன்றது வாக்கு, ஸ்தூல வாக்கு. உகாரம்ன்றது மனசு. மகாரம்ன்றது பிராண தத்துவம், பிராணம். ஜாகிரதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம், இந்திரியங்கள் இருக்கு, பேசுற வாய் பேசுற. சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் அங்க. அப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கிறதா மகாரம், டீப் ஸ்லீப்ல இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். அப்ப அந்த பிராணனை நம்ம வந்து பிராப்தி பண்ணியே ஆகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அப்ப திரும்ப பிறக்க வேணான்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்காரத்தை அபியாசம் பண்ணி 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 ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. உக்காரம் கண்ண மூடி உட்கார்ந்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மெதுவா அது அங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிட்டு அது என்ன பண்ணும், டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி பிராணன்ல கொண்டு வந்து விட்டோம். மனசுன்னு ஒண்ணு இருக்குன்றது இல்லாம போயிடும். அந்த மனசு இல்லாம போச்சு அப்படின்னா தூக்கத்துல என்ன சுகம் இருக்கோ அந்த சுகம் ஒருத்தருக்கு இங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சு. ரொம்ப அற்புதமான இது வந்து பார்த்தீங்கன்னா மகாரம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதைகள்ல ஈஸ்வரன் யாருன்னா ருத்ரன் தான். அந்த இது பிராணன் தான் ருத்ரன், சம்ஹாரகர்த்தா, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவர். அதே நேரத்துல தேவதைகள் எது அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள் தேவதை. ஜெகதி சந்தசு, அதுக்கப்புறம் ஆகவனியம் அக்னி அப்படின்னு அதை சொல்றோம். இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாட்டத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் வந்து 4வது மாத்திரா, அர்த்த மாத்திரா அப்படின்னு பேர். 4வது மாத்திரைக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல அர்த்த, அர்த்த 4வது தக்காரம் போடணும். அர்த்த மாத்திரா அப்படின்னா என்னன்னா அரை மாத்திரை அப்படின்னு பேர். அங்க மாத்திரை இல்லை ஆக்சுவலா. 4வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்திரை இல்லாதது. அந்த மாத்திரை இல்லைன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. வந்துருங்க மந்திரத்துக்கு வந்துருங்க. யாவசானேஸ்ய சதுர்த்திய மாத்ரா, சதுர்த்தி அர்த்த மாத்ரா. யாவசானேஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்ரா பிரிச்சுங்க. சதுர்த்தி அர்த்த மாத்ரா. யாவசானேஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்ரா. சா லுப்த மகாரஹ, சா லுப்த மகாரஹ. சோமலோக ஓங்காரஹ, சோமலோக ஓங்காரஹ.
सा अथर्वणमन्त्रैर् अथर्ववेदः सा अथर्वणमन्त्रैर् अथर्ववेदः संवर्तको अग्निः संवर्तको अग्निः मरुतो विराड्येक ऋषिः मरुतो विराड्येक ऋषिः बास्वती बास्वती स्मृता बास्वती स्मृता यावसानेस्य चतुर्थ्यर्धमात्रा सा लुप्तमकारः सोमलोक ओंकारः सा अथर्वणमन्त्रैर् अथर्ववेदः संवर्तको अग्निः मरुतो विराड् एकऋषि भास्वती एकऋषिर्भास्वती स्मृता யாவசானே அஸ்ய அஸ்ய ஓங்காரஸ்ய எடுத்துக்கணும். அஸ்யன்றது இதனுடைய ஓங்காரத்தினுடைய அஸ்ய ஓங்காரஸ்ய இந்த ஓங்காரத்திற்கு சதுர்த்தி மாத்ரா நாலாவது மாத்திரை. நாலாவது மாத்திரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலாவதுன்னு ஒரு மாத்திரை இல்லவே இல்லைங்க. நாலாவது மாத்திரையெல்லாம் இல்லவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மந்திரம் இருக்கு. மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவதாரிக்கா பாஷை இதில் வந்து ஆச்சாரியர் மங்களாச்சரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுறார். ஓங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பற்றி பேசும்போது மங்களாச்சரணம் பண்ணுறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு, ஒரு அருமையான ஒரு மங்களாச்சரணம் பண்ணுறார். அதில் சொல்லும் போதே சொல்கிறாரு, மாயா சங்கியா துரியம் பரமம் அமிர்தமஜம் பிரம்மயத் தன்னதோஸ்மி அப்படின்னு அந்த லாஸ்ட் லைன். மாயா சங்கியா துரியம். இந்த துரியம்ன்ற பேர் வந்து நாலாவது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த நாலாவதுன்ற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிபெண்ட் பண்ண பேர். அந்த நாலாவதுன்ற பேர் கூட யாருனால கிடைச்சதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா சங்கியா. நாலாவதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. 3ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா மாயா உண்டு பண்ணுச்சு. அகார உக்காரம் அகாரம் மொத்தமும் மாயையோட சேர்ந்தது. அந்த 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அந்நியமாக இருக்கிற ஒரு தத்துவத்தை என்ன பண்ணுறோம் நாலாவதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாலாவதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் இங்கே சொல்லுது. நாலாவது மாத்திரன்னு சொல்கிறீங்களே சுவாமி அப்படின்னா துரிய அப்படின்றதுக்கு அர்த்தம் சதுர்ன்ற வார்த்தையிலேருந்து துரியன்ற சப்தம் பண்ணப்பட்டிருக்கு. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதான்னு கேட்டீங்கன்னா நாலாவது இல்லை. சங்கர் ரொம்ப கிளியராக சொல்றாரு, மாயா சங்கியா துரியம். மாயையினால நாலாவதுன்னு சொல்லப்பட்டிருக்கோடைய இது நாலாவது இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விவகாரத்துக்காக 3 இருக்கிறதுனால 3 வச்சுக்கிட்டு ரிலேட்டிவா நம்ம என்ன பண்றோம், நாலாவது மாத்திரைன்னு சொல்றோம். அந்த மாத்திரை எத்தனை சுவாமி அப்படின்னா அர்த்த மாத்திரைன்னு பேரு. அதுக்கு என்ன மாத்திரைக்கு என்ன பேரு, அகார மாத்திரை, உக்கார மாத்திரை, மகார மாத்திரை. அதே மாதிரி நாலாவதா சொல்லும் போது என்ன சொல்லணும், அர்த்த மாத்திரா. அர்த்த மாத்திரான்னு சொல்றாதீங்க, அர்த்த மாத்திரா. சம்ஸ்கிருதத்துல தகாரம் யூஸ் பண்ணணும், நாலாவது தகாரம். அர்த்த மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. அரை மாத்திரைன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல சா லுப்த மகாரக. அந்த மாத்திரை எப்படி அப்படின்னா மகாரம் மறைந்து போன இடத்துக்கு பேர் தான் அந்த நாலாவது மாத்திரை. மகாரம் இது ஓம் ஓம் ஓம். இந்த ஓம்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது இல்லை, முடிஞ்சதுக்கு பிறகு சா லுப்த மகாரம்னு என்ன அர்த்தம், மகாரம் முடிவுக்கு வந்தோன யா அவசானேன்னு அதால் தான் இருக்கு. அவசானன்றதுக்கு இங்க போட்டுங்க. அந்த ஓங்காரத்தோட எண்டில் அவசானம்ன்றதுக்கு அர்த்தம் முடிவு. அந்த முடிவுல எதோட முடிவு, மகாரம் முடிந்த இடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் அர்த்த மாத்திரை, அரை மாத்திரை. ஓம். யார் இருக்காங்க, நான் தான் இருக்கேன். ஓம்.
ஒரு ஓங்காரம் சொல்லி அடுத்த ஓங்காரம் சொல்லுவதுக்கு நடுவுல நம்ம எம்டி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஓம் ஓம் ஓம். இந்த ஓங்காரம் சொல்றதுக்கு நடுவுல ரெண்டு ஓங்காரத்துக்கு நடுவுல இருக்கிற எம்டி ஸ்பேஸ்ல சப்தம் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கு, மகாரம் ஆஃப் ஆயிடுச்சு. மகாரம் ஆஃப் ஆன இடம். அகாரம் ஸ்தூலம் ஆஃப் ஆகி சூக்ஷ்மம் உக்காரம் ஆயிடும். உக்காரம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்துல லயமாயிடும். மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆனோன்னு இருக்கிற இடத்துக்கு பேரு தான் அர்த்தமாத்திரான்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல சோமலோகம், அந்த இடம் தான் சோமலோகம்னு பேரு. அந்த சோமலோகம்னா என்ன அர்த்தம், நம்ம லோகம் வந்து பாத்தீங்கன்னா சோமலோகம்னா சந்திர லோகத்தை எடுத்துக்காதீங்க. சோமலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற அமானவ தேவர்கள் இருக்கா இடம்னு பேர் சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது பின்னாடி யோக சூத்திரத்துல நான் சொல்ல போறேன். அதெல்லாம் டீட்டெயிலாக பேசும்போது தெரியும். சோமலோகம்னு நம்ம நினைக்கிறோம் சோமம்னு அந்த சந்திரன் இருக்கிறது சோமலோகம்ல இருக்கு அப்படின்னு எடுக்காதீங்க. சோமலோகம்ன்றது ரொம்ப பீக், ரொம்ப சூரியனுக்கு மேல இருக்கிறது சோமலோகம்னு பேர். அப்போ அந்த மகாரம், அந்த மறைஞ்ச மகாரம் வந்து எது அப்படின்னா சோமலோகத்தை குறிக்கிறது. ஓங்காரா, இதுதான் ஓங்காரத்தோட முழு ஃபார்ம். சொன்னதுக்கு பிறகு ச அதர்வண வேத மந்திரைகி, அதர்வண மந்திரங்களால் இந்த மகாரம் துரியம் வந்து என்ன பண்ணுது, அர்த்த மாத்திரை அதர்வண வேதமாக இருக்கிறது. அதர்வண வேதத்துல அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை பத்தின விசாரம் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்வண வேதத்துல தான் பிரயோகம் அதிகம். முண்டகம், பிரஷ்னம், மாண்டூக்கியம், இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க அதர்வசிக உபனிஷத்து, அதுக்கப்புறம் அதர்வ சிர உபனிஷத்து, நிறைய மந்திரங்கள்ங்க, ஏகப்பட்ட உபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரத்துக்கான இதெல்லாம் அதர்வண வேதத்துல தான் அதிகமா இருக்கு, பிரயோகத்திலையும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தோட சுரூபமா இருக்கக்கூடிய அந்த சுத்த பிரம்மம் தான் அர்த்த மாத்திரான்னு பேரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர்வண வேதத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறது. என்ன அக்னி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வர்த்தகோ அக்னி. சம்வர்த்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரளய கால அக்னின்னு சொல்றோம். சம்வர்த்தக அக்னின்னு என்ன அர்த்தம், பிரளய கால அக்னி. பிரளய காலம் எழுதியிருக்காங்க, சம்பர்த்தகம்னு எழுதியிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கணும். என்னன்னா பிரளய சம்பர்த்தக அக்னின்றதுக்கு அர்த்தம் பிரளய கால அக்னி. ஊழின்னு சொல்லுவோமா, அதுக்கு பேரு தமிழ்ல சொல்லும்போது ஊழின்னு சொல்லுவாங்க. அந்த பிரளய காலத்துல வந்து ஊழிக்காலம் நம்ம சொல்றோம்ல, அதுல இருக்கக்கூடியது வந்து அக்னி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் டிசாஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கும், தண்ணியில வரும், பூகம்பம் நடக்கும், இது மாதிரிலாம் நடக்கும்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழிக்காலம்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அக்னியினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரளயமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிரளயம் நடக்கக்கூடிய அக்னிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பர்த்தக அக்னின்னு பேர். தேவதைகள் எது அப்படின்னா மருத்தோ தேவதா, மருத் சகோதரர்கள் அப்படின்னு பேர், மருத் தேவதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட், மருத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட் ஏக்க ரிஷி. அந்த தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுனா விராட் ஏக்க ரிஷி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏக்க ரிஷின்றதுக்கு அர்த்தம் தனி ஆளா சுற்றி திரியறவர்னு அர்த்தம். ஏக்கமேவ ரிஷத்தி கச்சதி இது ஏக்க ரிஷின்னு பேர். ஏக்க ரிஷி, ஆனந்த் ஏக்க ரிஷி. நமக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சிருக்காரு, நம்ம பக்தர், ஆனந்த் ஏக்க ரிஷி, நல்ல பேர். ஏக்க ரிஷினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆளா இருந்துக்கிட்டு சர்வத்திலையும் சுத்தி திரியறதுக்கு பேர் ஏக்க ரிஷின்னு பேர். சூரியனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரிஷின்னு பேர் சொல்லலாம். வாயுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரிஷின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமே அத்விதீயமா இருக்கிற பிரம்ம தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்க ரிஷின்னு பேர். அந்த ஏக்க ரிஷி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு விராட் ஏக்க ரிஷி. விராட்ன்றதுக்கு அர்த்தம் வியாபிச்சிருக்கிற ஏக்க தத்துவம். வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரே ஆளா இருக்கிற தத்துவத்துக்கு பேரு ஏக்க ரிஷி. சுத்தி தெரியறது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கிரீன் தான், ஒரே ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம். அதே மாதிரி ஒரே ஒரு அர்த்த மாத்திரைக்கு மேலதான் எல்லா நாமங்களும் கல்பித்தம், எல்லா பேரும் கல்பித்தம். அந்த ஒரே மாத்திரை தான் எதுன்னு கேட்டீங்கன்னா அர்த்த மாத்திரா அப்படின்னு பேர். அது எப்படி அப்படின்னா ஏக்கரிஷரி பாஸ்வதி ஸ்மிருதா. அது எப்படி இருக்கு அப்படின்னா பிரகாசம் புரிந்தது, வெறும் கான்சியஸ்னஸ். பாஸ்வதின்றதுக்கு அர்த்தம் கான்சியஸ்னஸை உடையது.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட முடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஆரம்பிக்குது. இதோ திரும்ப பேசுவோம், இதெல்லாம் டீட்டெயிலாக பேச போகிறோம், மெதுவாக பேசுவோம். இது 4வது பாதம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமா ரக்த பீதா பிராமி பிரம்மதேவத்யா. பிரதமா ரக்த பீதா பிராமி பிரம்மதேவத்யா. இந்த பிரதமா மாத்திரான்றது அகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கலர் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு கலர் சொல்லப்பட்டிருக்கு. அகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். சுவாமி இந்த கலர்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது இந்த ஓங்காரத்தை அதிகமாக பிரயோகம் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய உள்ளுக்குள்ளார எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்னு சொல்லியிருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்புன்னு போட்டுங்க. ஒரு ஆரஞ்சு ஷேடோவோடு இருக்கிற கலர் உங்களுக்கு வரும். கண்ணை மூடி நீண்ட நாள் வந்து ஒரு 5 வருஷம்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஓங்காரத்தோட அகார உபாசனம் ஸ்தூல ஓங்காரம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு மாறணும். வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா, வெளியில் வைராக்கியம் இருந்தால் டைரெக்டாக உட்காரத்துக்கு வந்துடலாம். குழந்தை குட்டி பாசம் புள்ள பேர குழந்தை அப்புறம் சொத்து பத்து அது இதெல்லாம் எதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை சுவாமி, எனக்கு வைராக்கியம் இருக்குது சுவாமின்னா நீங்கள் உட்காரத்துக்கு வந்துடலாம். அதெல்லாம் போகலை அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அகார உபாசனையை பண்ணி ஆகணும், ஸ்தூலத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து ஸ்தூலத்தை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஸ்தூலமாக சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த ஸ்தூல ஓங்காரத்தை சொல்ல 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 ஒரு டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கோட நம்ம உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளஞ்சிவப்பு கலர் ஃபேண்டா கலர் மாதிரி ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார வியாபிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அந்த வியாபிச்சு இருக்கிற கலர் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களோட விராட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிட்டீங்க, என்ட்ரி பாஸ் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், உள்ளே போக ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். கண்ணுக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே தெரிய ஆரம்பிக்கும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமா ரக்த பீதா, அதுக்கப்புறம் பிராமி சிகப்பு வர்ணம்னு அர்த்தம். ரக்த பீதான்றதுக்கு அர்த்தம் ரெட் கலர். முதலாவது மாத்திரையா இருக்கிற அகாரம் விராட்டு, அது என்னது ரக்த கலர். ரக்த கலர்னா லைட்டு. எனக்கு நான் அன்னைக்கு பிளட் டெஸ்ட் பார்த்தேன், என்ன கலர் தெரியுங்களா, ஐயோ ஏதோ மாதுளை கலரில் சிகப்பு வந்து டார்க் சிவப்பாக இருந்துச்சு. நான் நினச்சேன் எனக்கு ஏதோ ஆகிப்போச்சு, ஏதோ பிளட்டில் ஏதோ ஆகிப்போச்சு, நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. கடைசி பார்த்தா ஒன்றுமே இல்லை, நல்ல டார்க் ரெட். அந்த ரெட் இல்லை, நல்லா இப்போ அந்த விஷ்ணு சாமியோட இது இருக்குல்ல, வஸ்திரம் இருக்குல்ல, அது மாதிரி நல்ல ஒரு ஃபேண்டா கலர் மாதிரியான ரெட் கலர் இருக்கும், அதுதான் கலர். அதுக்கப்புறம் தேவதா எது அப்படின்னா பிராமி சதுர்முக தேவதா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணபதி தேவதா வந்து உள்ளே வந்துடும். கணபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா பிராமி தேவதா, சதுர்முக பிரம்மா தான் தேவதையாக இருக்கு, பிரம்ம தெய்வத்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிருஷ்டி காரியம், அதான் பிராமின்னு பேர். பிராமின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தினுடைய சதுர்முக பிரம்மாவோட காரியம் சிருஷ்டி காரியம். அது நீங்கள் இந்த ஓங்காரத்தை சொல்லி 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 உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய கிரியேட்டராக ஆயிடுவீங்க, வருவீங்க. அடுத்து ஓங்காரத்தை சொல்லி யார் ஸ்தூல ஓங்காரத்தை சொல்லி உயிரை விட்டானோ அவன் இந்த லோக்கத்துக்கு வருவான், வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் கிரியேட்டராக இருப்பான், பெரிய கிரியேட்டராக இருப்பான். அவன் ஃபீல்டில் வந்து அவன் தான் டாப் லெவலில் இருப்பான். எந்த ஃபீல்டில் போனாலும் அங்கே ஒரு கிரியேட்டராக அவன் இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா அகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன், பிரம்மாவோட ரெப்ரசன்டேட்டிவாக அவன் இருந்துக்கிட்டு இங்கே கிரியேஷன் பண்ணுவான். அப்புறம் தித்தியா சொல்ல ஆரம்பிக்கும். தித்தியா விஷ்ணுமதி கிருஷ்ணா விஷ்ணு தேவத்யா. தித்தியா விஷ்ணுமதி, தித்தியான்றது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாத்திரை உகாரம். இந்த உகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுமதி அப்படின்னா விஷ்ணுவோட காரியத்தை உடையது. விஷ்ணுவோட காரியம் என்னது? ஸ்திதி காரியம். ஓங்காரத்தோட உகாரம் ஸ்திதி காரியம், விஷ்ணுவோட காரியம். என்ன கலர் சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா. இதில் ஒரு பாட்டு பேதம் இருக்கு, சுக்லான்னு இருக்கலாம், இல்லைன்னா கிருஷ்ணான்னு இங்கே போட்டிருக்கு. வாஸ்தவத்தில் இங்கே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சுக்லான்னு இருக்கணும். ஆனால் மந்திரத்துப்படி நீங்கள் மாற்றிக்காதீங்க, பாட்ட பேதம்னு போட்டு என்ன பண்ணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்லான்னு போட்டுங்க. கிருஷ்ணான்னு இருக்க இடத்துல சுக்லா.
அப்படின்னு போட்டு. மேல வந்து அகாரம் வந்து ரஜோகுணம், உகாரம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம். இந்த உகாரம் வந்து சத்துவகுணம். சத்துவகுணத்தோட கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்லம்னா வெள்ளை, ஒயிட் கலர். சுக்லானா ஒயிட் கலர். கிருஷ்ணான்னு இங்க போட்டிருக்குல்ல, கிருஷ்ணா வந்து எங்க வரணும்னா அடுத்ததுக்கு வரணும், மகாரத்துக்கு வரணும். சுக்ல அங்க சுபா சுக்லவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேல வரணும். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணான்றது வந்து அடுத்ததுக்கு வரணும். மகாரத்துக்கு தான் கிருஷ்ணா, உகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபா சுக்லவ் அப்படின்னு இருக்கணும். மாறி வந்திருக்கு, பாட்ட பேதம் நிறைய இடத்துல எப்படியும் மிஸ் ஆகி மாறி வந்திருக்கு. அது மாதிரி நடக்கும். சில இடத்துல வந்து மந்திரங்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்களை கையில எழுதுவாங்க. இந்த பனை ஓலையில வந்து பாத்தீங்கன்னா எழுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படி வரும்போது எங்கேயோ கவனக்குறைவுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறி வந்திருக்கு. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் எப்படிதான் இருக்கு. ஆனா டீச்சிங்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சமன்வய அதிகரணம்னு ஒரு பிரம்மசூத்திரத்துல இருக்கு. பொதுவா ஒரு 10 ஐட்டத்துல என்ன இருக்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துல சேஞ்ச் ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம், 10 பார்த்துட்டு அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் இங்க சின்னதுல ஒன்ன சொல்லுவோம், மாத்தி மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு 1000 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது ஒண்ணு மாத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 1000 மாத்தணுமா இல்ல ஒன்ன மாத்தணுமா? ஒன்ன மாத்தினா போதும். அதுக்கு பேரு சமன்வயாதிகரணம் பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவதா இருக்கிற உக்காரம் சுக்லவர்ணம், சுபா சுக்ல அப்படின்னா என்ன அர்த்தம், மங்களமான வெள்ளை கலர். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி காரியத்தை பண்ணும் சத்துவகுணம். யார் தேவதா? விஷ்ணு தேவத்யா. விஷ்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவதை. இப்ப இதை சொல்லும் போது நமக்கு என்ன சுவாமி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது எல்லாம் சம்பவிக்கும், எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அவசரப்படாம என்ன பண்ணணும், டிராவல் பண்ணணும். கண்ணை மூடி வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓங்கார ஜபம் போயிட்டே இருக்கு அப்படின்னா வருஷக்கணக்கா பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளைனா ஒயிட்டா ஃபீலிங் ஆகும். இப்போ எனக்குலாம் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. எந்த கலர்லாம் வேற கலரே வராது. ஏன்னா ரொம்ப நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உட்கார உபாசனை அதிகமாக பண்ணுறதுனால எனக்கு எந்த கலர், கண்ணை மூடினேன் அப்படின்னா ஓங்கார உபாசனை ஆரம்பித்தேன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பிளைன் ஸ்லேட் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அகாரத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா லைட் ரெட்டு வரும். உகாரத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஒயிட் கலர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணை மூடினதுக்கு பிறகு ஒயிட் கலர் தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தீயா சுபா சுக்லவ் ரௌத்ரி ருத்ர தேவத்யா அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணாவை தூக்கி இங்கே போட்டுக்கணும். திருத்தீயா கிருஷ்ணா ரௌத்ரி ருத்ர தேவதா தேவத்யா அப்படின்னு மாத்திக்கணும். ரெண்டாவது மந்திரத்தை சொல்லும் போது த்விதீயா விஷ்ணுமதி சுபா சுக்லவ் அப்படின்னு இதை தூக்கி அங்க போட்டுக்கணும். அங்க இருக்கிற கிருஷ்ணாவை தூக்கி இங்க போட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணாவது மாத்திரை மகாரம். மகாரம் என்ன பண்ணும், உங்களுக்கு ராத்திரியில என்ன இருந்துச்சு, மகாரம் சுசுப்தி அவஸ்தை என்ன இருக்கு, ராத்திரியில டார்க்கா இருக்கா, கிருஷ்ணா. கிருஷ்ணானா என்னன்னா கருப்பு. பிளாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணன் வந்து ரொம்ப கருப்பாக இருப்பான். திரௌபதிக்கு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணின்னு பேர். கிருஷ்ணானே பேர், அவளுக்கு பேர் கிருஷ்ணானே பேர். கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணானு பேர். ஸ்திரீலிங்கத்தில் கிருஷ்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கும் பேர். ஏன்னா திரௌபதியும் கலர் கருப்பு, கருப்பாக இருப்பான். எனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. திரௌபதி வந்து பார்த்தீங்கன்னா அழகின்னு சொன்னாங்க, பிளாக் தான் ரொம்ப கலர், நல்ல கலர். அழகுனாவே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துலலாம் சொல்லியிருக்கு, ஒயிட் கலர் வந்து அழகே இல்லையா, பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்ல அழகு அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்தில் இருக்கிறது. ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுவாங்க, மெலனின் இல்லை, இப்போ சூரிய குடியல் குடி போ சன்பாத்து அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் இருக்கிற ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கின் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கலர் எது அப்படின்னா கருப்பு. அப்போ என்ன பண்ணணும், திருத்தீயா கிருஷ்ணான்னு போட்டுக்கணும். திருத்தீயா கிருஷ்ணா கருப்பு வர்ணம். என்ன அங்க யார் இருக்கா, ராத்திரியில யார் இருக்கா மகாரத்துல, மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரி ரௌத்ரின்னு போட்டிருக்க. ருத்ரனோட காரியம் ரௌத்ரி. ருத்ரனோட காரியம் என்னது, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ற, அடிச்சு உடச்சு எல்லாத்தையும் சுவாஹா.
அப்ப இந்த மகாரம் பண்ண 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 என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாரம் எல்லாத்தையும் இந்த மொத்த லோகத்தையும் சுவாகா பண்ணிடும். உட்காந்து பண்ணி பாருங்க. இப்போ யாராவது ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃப்ரீயா இருக்கும் சாமி, எந்த வேலையும் இல்லை சாமி அப்படின்னா, இப்பயே உட்காந்து கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் காலையில இருந்து மக்காரம் எப்பயோர்ல இருந்து மக்காரம் சொல்லுங்க. சாயந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, லோகம் இருக்கா இல்லையானே தெரியாது. அது மாதிரி ஆயிடும். மகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும், ஸ்தூல பிரபஞ்சத்தையும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் சுவாகா பண்ற சாமர்த்தியம் இந்த மகாரத்துக்கு இருக்கு. அதாவது சம்பர்த்தக அக்னின்னு பேர். பிரளய காலத்துக்கு அக்னி அது. எல்லாத்தையும் சுவாகா பண்ணுது, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு நிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரௌத்ரி ருத்ர காரியத்தை பண்றது. தேவதா என்ன சுவாமி அப்படின்னா ருத்ர தேவதா. ருத்ரன் தான் தேவதை அப்படின்னு சொல்லியாச்சு. 4வது என்ன சுவாமி அப்படின்னா வந்துருது யாவசானேஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்ரா. யாவசானே அஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்ரா. எது அவசானத்துல இருக்கோ, அவசானம்னு என்ன அர்த்தம்? அகார உகாரம் மகாரம் முடிஞ்சு எம்டி இருக்கிற எம்டினஸ், அந்த எம்டினஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மாத்திரான்னு பேர். அந்த அர்த்த மாத்திரா என்னதுன்னு கேட்டீங்கன்னா சா வித்யுமதி. வித்யுமதி அப்படின்னா மின்னல் போன்ற காரியத்தை செய்யக்கூடியது. விஷ்ணு வித்யுமதி அப்படின்னா மின்னலை போன்றது, மின்னல் போன்ற கலர். அதுக்கு கலர் எப்படி மின்னல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல்ல வந்து லைட் ப்ளூ கலர் வரும். ஆக்சுவலா என்னன்னா துரியத்துக்கு ஒரு கலர் வச்சிருக்கோம். இந்த துரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர்னா, என்னோட இந்த வயலட் ப்ளூ தெரியுங்களா உங்களுக்கு? வயலட் ப்ளூ. இப்போ இந்த கலர் பிங்க். இது இந்த பிங்க்லயே, என்னோட பிங்க்லயே வந்து இன்னும் டார்க் ஆக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த ப்ளூ கலர் சேர்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லுவீங்களா? இண்டிகோனா ப்ளூ அதிகமாயிடுங்க. அதாவது இந்த இந்த கலர் தான் இருக்கும். இந்த கலர்ல டார்க், நல்ல டார்க் ஆக்குங்க. இந்த டார்க் ஆக்குனீங்கன்னா என்ன கலர்? பர்பிள். பர்பிள் கலர். அது கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். பர்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் இருக்கணும். இல்ல இங்க இல்ல, மெஜந்தா கூட, மெஜந்தாவும் சொல்ல மாட்டேன். பர்பிள் கலர்லயே டார்க். நான் வந்து வேணா உங்களுக்கு அனுப்புறேன், அனுப்பி வைக்கிறேன். நான் இதுல வந்து அனுப்பி வைக்கிறேன். அதேதான். இப்போ உங்க புடவையில இருக்கு பாத்தீங்களா? மேல பாருங்க, உங்களோட முந்தியில இருக்கு பாருங்க. முந்தியில இருக்கிற கலர் வரும். உங்களோட முந்தியில இருக்கிற கலர். ஆமா, இந்த கத்திரிக்காய் கலர் கரெக்டானது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கலர். கத்திரிக்காய் ஒரு கலர் கிடைக்கும்ல, அந்த கத்திரிக்காய் கலர். அந்த கலர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியத்துக்கான கலர். அப்ப அந்த துரியத்துக்கான கலர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமதி. ஆனா அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் சுவாமி? யாராவது வந்து பாத்தீங்கன்னா நின்று பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஓம் சொல்லிட்டு அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல நின்று கொஞ்சம் அபியாசம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட் ப்ளூல இருந்து ஆரம்பிக்கும். மின்னல் ஒயிட் இருக்குமா? மின்னல் வந்து ஒயிட் தானே? ஒயிட் மட்டுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆரம்பிக்கும். அங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒயிட்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லைட்டா ப்ளூ கலர் கலக்க ஆரம்பிக்கும். அந்த ப்ளூ கலர் மெதுவா 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 வயலட் ஆகும். அந்த வயலட் தான் மெதுவா பர்பிள் கலர்ல இந்த கத்திரிக்காய் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுல போகும். இந்த அபியாசம் ஆக 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 அது நடக்கும். சொல்லியாச்சு. அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் விஷ்ணுமதி அப்படின்னு பேர். வித்யுமதி. லெவெண்டரா? லெவெண்டர் சரி இருக்கு போட்டோம். ஏதாவது அவங்க முந்தி கலர் எனக்கு தெரிஞ்சது வந்து இவங்களோட ராதாமணி அம்மாவோட முந்தியில மேல இருக்குல்ல, அந்த கலர் தான். அதான் எனக்கு தெரியுது. தெரியல, எனக்கு எல்லாமே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் எதையோ அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். கலர் சென்ஸே இல்லை எனக்கு. கலர் சென்ஸ் இல்லாத பேரே தெரியாது. ஏன்னா எல்லா இதுலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் யூஸ் பண்றாங்க. எந்த கலர்னு தெரியாம போச்சு எல்லாம். சரி, அடுத்தது வந்துருங்க. சர்வவர்ணா. இந்த இதோட லாஸ்ட் எண்டு சுவாமி என்ன சுவாமி நடக்கும்? ஆரம்பிக்கும் போது ஒயிட்ல மின்னல் வர ஆரம்பிக்கும். மின்னல் கலர் ஒயிட்ல ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா மெதுவா மெதுவா வந்து ஒயிட்ல ஆரம்பிச்சு மெதுவா ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெதுவா வயலட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா வந்து பர்பிள் கலருக்கு போகும், கத்திரிக்காய் கலருக்கு போகும். அப்படி போனதுக்கு பிறகு பீக்ல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரம் எல்லா கலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா ஆயிடும் லைஃப். சர்வ வர்ணான்னு பேரு. எல்லா வர்ணங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அடங்கிடும். அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதி எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த நடுவில் நின்று பழகிறவனுக்கு, ஓங்காரத்துக்கும் நடுவில் நின்று பழகிறவனுக்கு எப்படி கண்ணை மூடினா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சு. இதுதான் அப்படின்னு எந்த இதுவும் இருக்காது. எல்லா கலரோட அவனுக்கு சம்பந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் புருஷ தெய்வத்தியா, யாருப்பா தேவதா யாரு அப்படின்னா ஆத்மாதான் தேவதை. தேவதை இது ஆத்மாதான், பிரம்மம் தான் தேவதை. இந்த சதுர்த்த மாத்திரை இதோட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமானது வருது. ச ஏஷ ஓங்காரஹ, ச ஏஷ ஹ்யோங்காரஹ, சதுரக்ஷர சதுஷ்பாத சதுஷிரஹ சதுர்த்த மாத்திரஹ ஸ்தூல ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத இதி. ச ஏஷ ஹ்யோங்காரஹ, அந்த இந்த ஓங்காரம். ச ஏஷ ஹ்யோங்காரஹ, ச ஏஷ ஹி ஓங்காரஹ, அந்த இந்த ஓங்காரமே. ஹீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமாக. ஓங்கார ஹே, ஹியோங்காரன் இருக்கு, ஹியோங்காரன் இருக்கு. ஹி அதை பிரிக்கும் போது என்ன பண்ணோம், ஹி ஓங்காரம்னு பிரிக்கணும். அது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்லுது சதுரக்ஷர. அந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அக்ஷரம்? அகாரம், உகாரம், மகாரம், அதுக்கப்புறம் கூட அர்த்த மாத்திரா, மொத்தம் 4 அக்ஷரங்களை உடையது. சதுஷ்பாதக, 4 பாதங்களை உடையது. விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன், அப்புறம் துரியம், அப்புறம் 4 பாதங்களை உடையது. அது மட்டும் இல்ல, சதுஷிரா, 4 தலைகளை உடையது. 4 தலை என்னது? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், பிரம்மம், 4 தலைகளை உடையது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 தலைகளை கொண்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல, ஹ்ரஸ்வ, தீர்க்க, புளுத்தை. இந்த ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு விதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஆரம்பிக்கும். என்னெல்லாம் உச்சரிப்பு விதிகள் பார்த்தோம் நம்ம? ஓங்காரத்தில் என்ன இருக்கு? முதல் மறந்துக்கிடவே கூடாது, ஓங்கார உபாசனை பண்றவன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல ஓங்காரம். ஸ்தூல ஓங்காரம்னா வாய் விட்டு சொல்லக்கூடியது ஸ்தூல ஓங்காரம். அந்த ஸ்தூல ஓங்காரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கணும் ஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வத்தை தான் ஆரம்பிக்கணும். ஹ்ரஸ்வம் எது? ஓம் 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 ஓம்
ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் எல்லாமே ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரைக்கு பேர் என்ன சொல்றோம்? ஹ்ரஸ்வ மாத்திரா. இதையே நம்ம என்ன பண்றோம்? திரும்ப வேற ஒரு மெத்தட்ல சொல்ல போறோம். மோம் ஓம் 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 இப்படி சொல்லப்போம். அப்போ ஹ்ரஸ்வத்துல 2 வெரைட்டி. ஆனா எல்லாமே எதுக்குள்ளார வருது? ஸ்தூலத்துல. ஸ்தூலம்னா என்னது? வாய் விட்டு சொன்னா ஸ்தூலம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஹ்ரஸ்வத்துல 2 வெரைட்டி. அதுக்கப்புறம் தீர்க்கம். தீர்க்கம் என்ன சொல்ல போறோம்? அகாரத்தை தீர்க்கம் சொல்லலாம். தீர்க்கம் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விதி வச்சிருக்கோம். என்ன விதி அப்படின்னா? நிஷேத விதி, அபவாத விதி ஒன்று வச்சிருக்கோம். அகாரம் ந உச்சாரையேத் கதாச்சன ஒரு விதி இருக்கு. அகாரத்தை உச்சரிக்காதீங்க. ஏன்? திரும்ப இந்த லோகத்துக்கு வந்துடணும். அதனால அகாரத்தை லென்த் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப எதாவது லென்த் பண்றது? தீர்க்கம்னா என்ன அர்த்தம்? தீர்க்கம்னா லென்த் பண்றது. எதை பண்ண போறோம்? உகாரத்தை பண்ண போறோம். ஓ
இது தீர்க்கம். இதுல யோக மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம், கிராமர்ல தீர்க்கம் வேற, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்சரிப்பு விதியில வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து தீர்க்கம் வேற. கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா 2 மாத்திரை தான் தீர்க்கம்னு பேர். ஆ வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம், அ கிரஸ்வம், குரில் நெடில். நம்ம சொல்றீங்கன்னு வச்சுங்களா, ஈன்னு சொன்ன எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ஊ வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம், 2 மாத்திரை. அது கிராமர் ரூல். இங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணார்த்தியா இருந்தானா, இப்ப சிரவணம் பண்றீங்கன்னு வச்சுங்க, சிரவணார்த்தின்னு பேர். சிரவணம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா லென்த் பண்றதுக்கு உகாரத்தை ரைட்ஸ் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் இப்ப சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமரை வச்சுக்கோங்க, சின்ன டைமர். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டைமர் இல்லாத இடமே இருக்கும். இந்த பேஜர் மாதிரியே ஒரு சின்ன கிளாக் என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. நல்லா ஒரு டைமரை வாங்கி வச்சுக்கோங்க, எலக்ட்ரானிக் டைமர். அந்த டைமரை வச்சுக்கிட்டு தான் நீங்க அபியாசம் பண்ணணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, 000 இருக்கும். எப்ப நான் ஸ்டார்ட் பண்றேனோ ஒரு டைமர் இல்லாம யோகத்தை அபியாசம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உட்காரும் போதே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 3/4 மணி நேரம் எந்திரிக்க மாட்டேன், 1 மணி நேரம் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த டைமரை ஆன் பண்ணிட்டு நான் உட்காரணும். பிராணாயாமத்துக்கு டைமர் வேணும். அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் உச்சரிக்கும் போதெல்லாம் நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது, போகும்போது, வரும்போது, எல்லாத்தையும் ஃப்ரீயா ரிலாக்ஸ் இருக்கும்போது இந்த டைமரை வச்சுக்கிட்டு லென்த் எவ்வளோன்னு பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு 12. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைமர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஒரு 12 மாத்திரைய அபியாசம் பண்ணிக்கிட்டே வர்றது. அப்ப சிரவணார்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மாத்திரை, மனநார்த்தியா இருக்கிறவனுக்கு 16 மாத்திரை. இது தீர்க்கம்னு பேர். இந்த 2த்துக்கும் பேரு தீர்க்கம். சிரவணம் பண்றவங்க உகாரத்தை 12 மாத்திரை இருக்கலாம். மனனம் பண்றவங்க இப்ப என்ன மாதிரி சன்னியாசிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 16 மாத்திரைகள் உகாரத்தை லென்த் பண்ணலாம். இதுக்கப்புறம் புளுத்த இதி. இந்த புளுத்தன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தீர்க்கமா சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் புளுத்தம்னு பேர். கிராமர் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா 3 மாத்திரை புளுத்தம்னு பேர். அதே நேரத்துல யோக விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா புளுத்தம்ன்றது 16 மாத்திரைக்கு மேல சொல்றது புளுத்த மாத்திரைன்னு பேர். ஓங்காரத்துல புளுத்த ஓங்காரம் எத்தனது, இப்ப நீங்க சாமகானத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த் பண்ணுவாங்க. அது புளுத்தம்லாம் இல்லை, 3 மாத்திரைக்கு மேல வந்தாவே புளுத்தம். நாங்க என்ன சொல்லுவோம்னா 16 மாத்திரைக்கு மேல போனா புளுத்தம். யாரு சொல்லலாம் சுவாமி அத அப்படின்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் மட்டும் சொல்ல வேண்டியது புளுத்தம். இப்ப நாங்க யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் சுவாமி அப்படின்னா அதுதான் ஃபைனல். நீங்க வந்து புளுத்தத்தை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கிளாஸ்க்கு வரமாட்டீங்க, உங்களால விவகாரம் பண்ண முடியாது. குடும்பத்திலையும் குடும்பம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால குடும்பத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. யாரு பண்ணணும், பரிவிராஜகனா இருக்கக்கூடிய சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு சமாதி அபியாசம் பண்ணவனுக்கு மட்டும்தான் புளுத்த ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட சிஷ்யர்கள் கூட நான் வந்து அதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் நான் எல்லாரும் மனநத்துலதான் இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா மனநம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எனக்கு எந்த கமிட்மெண்ட் இல்லை சாமி, கிளாஸ் எடுக்க வேண்டாம், இந்த புஸ்தகம் எழுத வேண்டாம், யார்கிட்டையும் வந்து உபதேசம் பண்ண வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, வெறும் அனுபூதி மட்டும் நடந்தா போதும் அப்படின்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உக்காரத்தை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், லென்த் 16 மாத்திரைக்கு மேல எவ்வளவு முடியுமோ யதாசக்தி லென்த் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்றது, மகாரத்துக்கு வந்துடுறது. மகாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவண மனனம் முடிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாரம் சொல்லப்பட்டிருக்கு. மகாரத்தை சொன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியும் ஹ்ரஸ்வ மகாரம், தீர்க்க மகாரம், புளுத்த மகாரம். நான் உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாத்திரைக்கு மேல மகாரத்தை ஒரு 10 நிமிஷம் பண்ண சொல்றேன்னு வச்சுங்களேன், 10-15 நிமிஷம் சொல்றீங்க,
அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தையும் 12 மாத்திரைக்கு மேல சொல்லாதீங்க. நிதித்தியாசனத்துல இருக்க நான் சமாதி அபியாசம் பண்றேன் சுவாமி, நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சுவாமி, பாடம் படிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு சமாதிக்கு போகணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க புத்தகத்தை யூஸ் பண்ண வேண்டும். 16 மாத்திரைக்கு மேல சமாதி கொண்டு போயிடும். அதனாலதான் இங்க சொல்றோம். ஏன் சுவாமி நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமாதிக்கு போயிடுவீங்க, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி லயத்துல ஏதாவது போய் விழுந்துருவீங்க, நமக்கு தெரியாது, விவேகம் இருக்காது. அப்ப நம்ம அடைய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்தை அடையாம என்ன பண்ணுவோம், பிரகிருதி லயத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி கிரமமா உட்காரம், நல்லா உட்காரம் பண்ண 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 புத்தி ரொம்ப ஷார்ப்பாயிடும், அவேர்னஸ் வந்துடும். அந்த ஓங்காரத்தோட உட்காரம் தான் ரொம்ப ஸ்பெஷல். அது நல்ல புத்தி ரொம்ப ஷார்ப்பானதுக்கு பிறகு நீங்க மகார அபியாசம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தூங்கிட மாட்டீங்க, பிரகிருதியில லயமாகாது. ஏன்னா மகாரம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்தோட ஸ்தானம், சுசுப்தி. அப்போ அதுலயும் ஃபுல் வேக்கப் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மாத்திரைக்கு அப்பதான் நம்ம நல்லா போக முடியும். அதனால்தான் இருக்கிறதுலே பெஸ்ட் உபாசனா என்னோட ஆச்சாரியார் சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா உகாரம் தான் பெஸ்ட். த பெஸ்ட் எது? உகாரம். ஏன்னா அந்த உகாரம் நல்லா பண்ணினா தான் நீங்க அர்த்த மாத்திரைக்கு போகும்போது தூங்கிடாம இருப்பீங்க, மகாரத்திலையும் போகும்போது உங்களுக்கு பேக்கப் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உகாரத்தை அதிகமா அபியாசம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப ஸ்தூலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வம், அதுக்கப்புறம் ஹ்ரஸ்வத்துல 2 வெரைட்டி, தீர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதானமா தீர்க்கம் 12 மாத்திரை அளவுக்கு, ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 இந்த விதமா ஒரு 12 மாத்திரை அளவுக்கு வச்சுக்கணும். அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 4/4 1, ஒரு 20 நிமிஷம் பண்றீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் மகாரம் பண்ணு. இதுக்கப்புறம் புளுத்தம் நமக்கு தேவையே இல்லை, அது ஃபியூச்சர்ல பண்ண வேண்டியது. புளுத்தம் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாடம்லாம் போதும் சாமி அப்படின்னு இருக்காங்க வச்சுங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாடம் பாரம் ஆயிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணும், ஓங்காரத்தை புளுத்த மாத்திரை எவ்வளோ லென்த்து பண்ண முடியுமா லென்த்து பண்ணிக்கிட்டே போகிறோம். அது மெதுவா மனசை என்ன பண்ணும், சமாதானத்துக்கு சமாதிக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா பிரயோக விதி இதோட முடியுது. இதுக்கப்புறம் இருக்கிற மாத்திரையில வந்து மந்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.